ஆள் எப்ப பார்த்தாலும் உருன்னு இருப்பாரா? நாம எப்படி அவர்கிட்ட தாக்கு பிடிக்க போறோம்னு போனா அவர் ஆளே வேற மாதிரி இருக்காரா கதிரு? ஏண்ணே என்னால அவர் அப்படி யோசிக்கவே முடியலண்ணே. நானும் அப்படிதான்டா நினைச்சேன். ஆ, ஆனா அவரு நெசமாலுமே வேறடா. சிரிக்க சிரிக்க பேசுறாரு. சாப்பிட உட்காந்தா அவர் தான் பரிமாறுறாரு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ உன் மாமனார் நல்லா கவனிச்சாருன்னு சொல்லு. ஆமா மாமா. ஏன் உன் மாமனாருக்கு 2 பொம்பளை பிள்ளைய, நீதான் மூத்த மருமகன். அவருக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது. அப்ப நீதானே ஆம்பளை பிள்ளை. அப்ப எல்லா வேலையும் நீ தானே பார்க்கணும். ஏய், அதான் ஐஸ் வச்சாருடா. எங்க அப்பாவுக்கு நாங்க 2 பேரும் பொண்ணா இருக்கிறதுனால பேரன் தான் வேணுமா. அது எப்படி? இங்க ஒரே பசங்களா இருக்காங்களே, எனக்கு பொண்ணுதான்ப்பா வேணும். பேசாம அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு 2ஆ பெத்து கொடுத்துட்டேனா வேலை மிச்சம். அது சரி, அவளே 2ஐயும் பெத்துட்டா நீ என்ன செய்ய போற? இவ்வளவு ஒரு 2 பெத்து போடட்டும், நான் எதுக்கு இருக்கேன்? வளர்க்குறேன். என்ன தானா? அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ புள்ள பத்து வளர்க்குற ஐடியா இல்ல உனக்கு? ஏன் அண்ணி, இவங்க 2 பேர் பிள்ளைங்க என் பிள்ளைங்க இல்லையா? அதானே. உட்காருங்க அண்ணி. மீனா நல்லா இருக்கியா? என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது வரைக்கும் எல்லாரும் நல்லா தான் இருக்கும். தோ நீங்க வந்துட்டீங்கல்ல, இனி என்ன ஆக போதோ தெரியல. பாயிண்ட்டுங்க. என்னடி சொந்த அத்தாச்சியவே கிண்டல் பண்றியாக்கும்? செய்யற வேலை அப்படி. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் ஒன்றும் உன்னைய பார்க்க வரல. நான் தனத்தை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நம்பிட்டேன். ஆஹா, நம்மள நோக்கி திரும்புறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிடணும். நான் உள்ள இருக்கேன். எங்க போற? உக்காரு. ஐயோ, அப்புறம் உங்க வீட்டுக்கு போனியாமே, அப்படியா? ஆமா, இன்னைக்குதான் அங்க இருந்து வந்தேன். அதான் மூஞ்சி எல்லாம் கொஞ்சம் பளபளன்னு இருக்கு. என்ன நல்ல சாப்பாடா? ஏன், இங்கேயும் தான் நல்லா சாப்பிட்டேன். அப்படி சொல்லுமா. தனம் இங்க அப்படி கவனிக்கிறா இவள. என்ன இருந்தாலும் அம்மா வீட்டுல கவனிக்கிற மாதிரி வருமா? ஏன் மீனா? ஆமா, அதே மாதிரி தான் கவனிக்கிறாங்க. நான் எங்க வீட்டுக்கு போய் கூட இவங்கள பத்தியே தான் பேசிட்டு இருந்தேன். பல்பு. மீனா இப்படி சொல்லுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கல தாச்சி. ஏன் தனத்தை பத்தி நல்ல விதமா சொன்னா எனக்கு சந்தோஷம் தானே. என்ன இருந்தாலும் தனம் என்ன ஆத்தனா. அண்ணி, அண்ணன் எப்படி இருக்கு? நீ எல்லாம் தங்கச்சியா இருந்தா உங்க அண்ணன் எப்படி நல்லா இருக்கும்? ஏன் இப்படி பேசுற? அத்தை, நம்ம உள்ள போலாமா? ஆமா, எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போயிரு. ஏய், நான் ஒன்னும் சொல்லல, பேசாம இரு. உங்க அண்ணனுக்கு எந்நேரமும் தங்கச்சி புராணம் தான். இப்படி ஒரு மனுஷனை ஏந்தேன் கட்டணும்னு இருக்கு.
உங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தா உங்களை பத்தி பேசாதாக்கும். இல்லம்மா, உங்க அண்ணன் அளவுக்கு எந்த அண்ணனும் பேச மாட்டாங்க. உனக்கு எல்லாரும் குழந்தைங்களா போயிட்டாங்க. நாத்தனார்னு ஒருத்தி இருந்திருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு. அத்தாச்சி வாங்க மோர் குடிக்கலாம். ஏன் அந்த மாதிரி இங்க வராதோ? அத்தாச்சி தான் அங்க வரணுமோ? இருங்க நானே எடுத்துட்டு வரேன். ம். ஏன் தானா 2 நாள் தங்கணும்னு வந்த உங்க அம்மாவை சண்டை போட்டு துரத்தி விட்டியாக்கும். தனம் அதெல்லாம் நல்லா தான் பாத்துக்கிட்டா. என்னம்மா, இந்த வீட்ல தனத்தை பத்தி ஏதாவது சொன்னா பட்டு பட்டுன்னு பதில் வருது எல்லார்கிட்ட இருந்தும். அதெல்லாம் அப்படிதான். நான் ஒன்னும் சொல்லலம்மா. தனத்தோட அம்மா தான் அங்க வந்து புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. கிளம்பும் போது கூட இருன்னு ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு. அவங்கவங்க இடத்துல இருக்கிறது தான் நல்லது அண்ணி. உங்க அம்மாவுக்கு வேணும் தானோ. நீ இப்படியெல்லாம் செஞ்சு விட்டாதான் உங்க அம்மாவுக்கு ஏன் அருமை தெரியும். சும்மா எது செஞ்சாலும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நானா இருக்குங்காட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். யாரு நீ? நீ கேட்டுக்கிட்டு இருக்க, இத நாங்க நம்பணுமாக்கும். ம். ஏன் அத்தாச்சி இப்படி வேகாத வெயில்ல கிளம்பி வந்து எல்லார்கிட்டயும் பேச்சு வாங்கிட்டு இருக்கியே? ம், நீ ஏம்மா பேச மாட்ட? உன்கிட்ட கேட்கறதுக்கும் விஷயம் இருக்கு. இதோ நான் வர்றேன். ஐயோ அது என்னன்னு தெரியலையே. அக்கா நீங்க தேங்காய் கேட்டியல்ல, நான் திரும்பி எடுத்துட்டு வரேன். போ. முல்ல, என்னை கூட்டிட்டு போமா. சரிங்க அத்தை. கஸ்தூரி, இருந்து சாப்பிட்டுட்டு போ, நான் போய் படுக்கிறேன். ம், சரிம்மா. ம். நானும் போய் தேங்காய் துருவவா? ஏன் என்ன எல்லாரும் சேர்ந்து தேங்காய் துருவி கல்யாண வீட்டுக்கு சமைக்க போறீங்களா? தேங்காய் இல்லைன்னா மாங்காய் ஏதாவது வெட்டவா? ஏன் மாங்காய் திங்கணும்னு தோணுதாக்கும்? ஆமா. ம். ம். ஃப்ரிட்ஜில் வெட்டி வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ. உடனே சாப்பிடாத, கொஞ்ச நேரம் வெளியே எடுத்து வச்சு சாப்பிடு. சரி. ஐயோ, escape. ஏன் அண்ணி, அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுச்சா? ஆமா, அப்புறம் வருத்தம் இருக்காதா? அம்மா கிளம்பி போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் சந்தோஷமாவா இருக்கேன்? மனசுக்குள்ள வருத்தமா தான் இருக்கு, வெளியே காமிச்சிக்க முடியல. அம்மாவுக்கு என்னை பத்தி எல்லாம் புரியும். உங்க அம்மாவுக்கு தானே? அதெல்லாம் உன்னை பத்தி நல்லாவே புரியும். என்னைய பத்தி தான் ஒன்றும் புரியாது. உள்ள வாங்க அத்தாச்சி உட்காருங்க. வெளியே நீ வருவேன்னு உட்காந்துருந்தேன், உள்ளேயே உட்காந்துட்டியா? இல்ல நீங்க அத்தைய பார்த்து பேசிக்கிட்டு இருந்தீங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான். ம். போட்டோ நல்லா இருக்கு. இதை எப்ப மாட்டி வச்ச? இப்பதான் ஒரு 10 நாள் இருக்கும். யாரு உன் புருஷன் மாட்டி வச்சாராக்கும்? ஆமா. ம். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனியாமே, ஏதாவது விசேஷமா? உங்ககிட்ட யார் சொன்னது? கேட்டதுக்கு பதில் சொல்லு. அம்மா சொல்லுச்சாக்கும். இந்த அம்மா வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்கிறது இல்ல. ஏண்டி விசேஷமானு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறியே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அம்மா கிட்டே சொல்லிட்டேனே. அவங்க உங்கள்கிட்ட சொல்லலையா? ஒருவேளை அத்தைகிட்ட சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லலையோன்னு கேட்க வந்தேன். இதுல என்ன வெக்கம் இருக்கா தாச்சி? அப்படி ஏதாவது இருந்தா அம்மாட்ட நான் சொல்ல மாட்டேனா? சரி சரி, ஒண்ணும் இல்லாமையா டாக்டர்கிட்ட போனேன்? ஏன் தாச்சி, புள்ள பத்துக்கிறவ மட்டும்தான் டாக்டர் கிட்ட போவாளா? மற்றவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லம்மா, எனக்கு ஓ மேல மட்டும்தான் அக்கறை. அதான் கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். ஏன் தாச்சி, டெய்லி விடிஞ்சா ஆகாஷ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து, எங்க போலான்னு யோசிப்பீங்களா? வேணும்னா இன்னொரு புள்ளைய பெத்துக்கோங்க, பொழுது போகும்ல. என்னடி அக்கறையில கேட்க வந்தா இந்த குதி குதிக்கிற?
கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆனா எல்லாரும் கேட்குற கேள்வியை தானே நான் உன்கிட்ட கேட்டேன். அப்படி ஏதாவது இருந்தா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், சரிங்களா? ம் 1 வருஷம் ஆச்சு, இன்னும் அப்படி ஒரு போன் கூட பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் புள்ள வேணான்னு தள்ளி போட்டிருக்கீங்களா? ஷோ அத்தாச்சி, ஏன் இப்படி படுத்துறிய? எல்லாம் ஒரு அக்கறையில தானடி. புள்ள இப்ப ரொம்ப முக்கியமா? முதல்ல அக்காவுக்கு பொறுக்கட்டும். ம் அவளுக்கா? இனிமேல் எங்க? இத்தனை வருஷமா வேணாம் வேணான்னு சொல்லிட்டு காலம் போன காலத்துல பிறக்குதாக்கும். காலம் போன காலமா? அக்காவுக்கு வயசு 34 தான் ஆகுது. 34 வயசுனா பெத்துக்கிற சொல்லு. யார் வேண்டான்னா? ஏண்டி நான் உன்னைய பத்தி கேட்டா நீ ஏண்டி அவளை பத்தி பேசுற? நீ எப்படி பிள்ளைய பத்தி என்னை அத்தைன்னு கூப்பிட வைக்க போற? அதுக்கெல்லாம் ஏதாவது நடக்கணும் அத்தாச்சி. இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள புள்ளைய பத்தி கேட்க வந்துட்டிய. என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லலையே, விடுங்க. ஏய், என்னமோ சொன்னேல இப்போ. இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்படின்னா இம்புட்டு நாளும் பேச மட்டும்தான் செஞ்சீங்களா? ஒண்ணும் நடக்கலையா? அத்தாச்சி படுத்தாதிய, இதெல்லாமா கேப்பா? எதை பேசணும் ஒரு அளவு இல்லையா? ஏண்டி ஊருக்குள்ள 4 பொம்பளைங்க சேர்ந்தா என்னென்னமோ பேசுறாளுங்க. சொந்த அத்தை மக கிட்ட நான் இத பத்தி பேசுறது தப்பாக்கும். விடுங்க அத்தாச்சி. அப்படின்னா இன்னும் ஒண்ணுமே நடக்கலையாக்கும்? 1 வருஷமா பேசிட்டு மட்டும்தான் இருந்தீங்களா? 1 வருஷமா எங்க பேசணும், இப்பதான் கொஞ்ச நாளா பேசிட்டு இருக்கோம். சு. இது ஒரு வாழ்க்கைன்னு வெளியில சொல்லிடாத. ஏன்? பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இதென்ன பட்டிமன்றம் மாதிரி? எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க பேசுறோம், விடுங்களேன். பேசுங்க, வேணாங்கள. பேசிக்கிட்டு மட்டும் இருந்தா எப்படி குடும்பம் நடத்துறது? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அத்தாச்சி. நீங்க இங்க அடிக்கடி வந்து எப்ப புள்ள பிறக்கும்னு கேட்காம இருந்தாலே போதும். ஊர்ல வேற எவனும் இப்படி இருக்க மாட்டேன்டி. ஊர்ல எல்லார் மாதிரியும் இல்லாம என் விருப்பத்தை மதிச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாள்ல, அதனாலதான் அவங்களை எனக்கு பிடிக்கும். உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்களா? எது பேசிக்கிட்டு இருக்கிறதா? அதுக்கு தான் கல்யாணம் பண்ணியாக்கும். அத்தாச்சி போதும். இனி நான் உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. வெளியே போய் தனத்துக்கிட்ட பேசிக்கிறேன், உன் மாமியா கிட்ட பேசுறேன். சேர்ல உட்காந்துக்கிட்டு நியாயம் பேசுவாரு மூர்த்தி, அவர்கிட்ட கேக்குறேன். அத்தாச்சி ஒரு நிமிஷம் இருங்க. என்ன கேட்க போறிய? இதுக்கு தான் எங்க பொண்ணை கட்டி கொடுத்தமான்னு கேட்பேன். அத்தாச்சி கொன்றுவேன் உங்களை. என்னடி ஒரேடியா மிரட்டுற? இங்க பாருங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட விட மாட்டியாடா? நாங்க எப்ப எது பண்ணோம் நீங்க தான் வந்து சொல்லுவீங்களா? இதெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு அசிங்கமா இல்ல? இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கணும்னு சொன்ன பாரு, நீ தாண்டி அசிங்கப்படணும். சரி, நீங்களும் ஜகானனும் டெய்லி 5 நிமிஷம் உட்காந்து பேசுறீங்களா? நீங்க பேச ஆரம்பிச்சாலே அண்ணன் பயந்து ஓடும். பேச கூட முடியாத மாதிரி குடும்பம் நடத்திட்டு நீங்க என்ன குத்த சொல்றீங்களா? ஒரேடியா பேசாதடி. ஓ நல்லதுக்கு தான் நான் பேசுறேன். பிடிக்கலன்னா எக்காடாவது கேட்டுப்போ. எனக்கு என்ன வந்துச்சு? கல்யாணமானவ சந்தோஷமா இல்லைன்னு சொல்றத கேட்கறதுக்கு நல்லாவா இருக்கு? சந்தோஷமா இல்லன்னு நான் சொன்னேனா? இந்த நிமிஷம் இந்த வீட்ல உங்களை விட, கல்யாணம் ஆகி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரை விடவும் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அத்தாச்சி. போதுமா? எது பேசிக்கிட்டு இருக்கியே அந்த சந்தோஷத்தை சொல்றியா? அப்படி என்னடி பேசுவீங்க? எனக்கு சொல்ல. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட சந்தோஷமா இருக்கிற பேச்சு என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் சொன்னாலும் புரியாது அத்தாச்சி. இன்னும் இங்க இருந்து ஏதாவது சொன்னா அத்தாச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்றுவேன். போதுண்டி, பெரிய இவ மாதிரி பேசுற. சொந்த அத்தை மகளாச்சின்னு பேச வந்தா ரொம்பத்தேன். உனக்கு தனமே பரவாயில்ல போல. என்ன முல்லை கிட்ட பேசிட்டு வரீங்களா? ஆமா. எங்க தனத்தை காணோம்? உள்ள இருக்காங்க. ஐயோ, இவங்கள்ட்ட போய் சொன்னேன் பாரு. என்னைய சொல்லணும், அறிவே இல்லடி உனக்கு. யார்கிட்ட போய் என்னத்த பேசி? ஐயோ, வெளியில போய் எதையாவது சொல்லி வச்சிட போறாங்க. அத்தாச்சி
என்ன மீனா, ஆப்பிள் சாப்பிட்றியா? இல்ல கொய்யா. ஓ, கொய்யாவா? நான் கூட மாம்பழம்னு நினைச்சேன். அண்ணி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். அன்னைக்கு என்ன சமைச்சு வச்சிருக்க? அக்கா அது இல்ல இல்ல அத்தாச்சிக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம்க்கா. ஏண்டி நான் சொல்லாததெல்லாம் சொல்றேன்? இப்பதானே என்கிட்ட சொன்னியா அத்தாச்சி, ஆகாஷ் ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பான், வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு தானே வெளியில வந்திய. நீ ஏன் எடுத்து விடுறியா? ஆகாஷ் வந்தாதான் அம்மா இருக்காங்கல்ல, அண்ணி சாப்பிட்டுட்டு போகட்டும். நான் ஆம்லேட் சேர்த்து போட்டிருக்கேன். ம், ஏங்க இங்க என்ன ஆம்லெட் சாப்பிடறதுக்கு ஆள் இல்ல. ஏன் நீ சாப்பிட்டுக்கிறேங்கிறியா? ஆஹா, இவங்க ஏங்க ஆம்லெட் தான் பிரச்சனையா? கண்ணன்ட்ட கொடுத்தா 10 கூட சாப்பிடுவான். அத்தாச்சிய போக விடுங்கக்கா. போறேன் போறேன்னு சொல்ற வேளை எதுக்கு நிறுத்தி வச்சு டார்ச்சர் பண்ணணும் சொல்லுங்க. அண்ணி போறேன்னு சொல்லவே இல்லை முல்ல. அது தெரியுதுடி, நீ ஏன் துரத்தி விடுறேன்னு நல்லா தெரியுது. நீ உள்ள என்கிட்ட சொன்னதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு தானே? தெரியுதுடி, நீ ஏன் துரத்தி விடுறேன்னு நல்லா தெரியுது. நீ உள்ள என்கிட்ட சொன்னதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு தானே? உள்ள உங்ககிட்ட என்ன சொன்னா? அக்கா நான் ஒன்னும் சொல்லலக்கா, அத்தாச்சிக்கு வேற வேலை இல்ல. என்னங்க உங்க அத்தாச்சியை உள்ள வர வச்சு எங்க எல்லாரும் திட்டினீங்களா? ஏங்க நீங்க வேற ஏங்க, அத்தாச்சி பாட்டுக்கு உள்ள வந்து எதையோ பேசி என் வாயை புடுங்கிட்டு இருந்துச்சு. அது ஒண்ணும் இல்லை தானா, இவ ஆஸ்பத்திரிக்கு போனான்னு அத்தை சொல்லுச்சு. அதான் ஏதாவது விசேஷமானு கேட்டேன். ஏன் அண்ணி, என்கிட்ட இத்தனை வருஷம் கேட்டது போதாதுன்னு முல்லை கிட்ட இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ என்ன தானா முழுசா கேட்காம இவ என்ன பதில் சொன்னான்னு அவகிட்ட கேளு. ஆமா சொன்னாங்க. அத்தாச்சி நீங்க முதல்ல கிளம்புங்க. இருடி, சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன். ஐயோ அத்தாச்சி. அட போடி, ரொம்பத்தேன். இதுக்கு மேல நான் இங்க இருந்து சோறு தின்னுட்டாலும் அம்பிடுத்தேன், கொன்னாலும் கொன்னு விடுவ போல இருக்கு. நான் வர்றேன் தானா. அம்மா எங்க தூங்குதா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். அத்தை கிட்ட நாங்க சொல்லிக்கிறோம், நீங்க கிளம்புறீங்களா? முல்லை இரு, அவங்க சாப்பிட்டுட்டு போகட்டும். அண்ணி இருங்க அண்ணி, நான் ஆம்லெட் வேற போட்டு வச்சிருக்கேன், இருங்க எடுத்துட்டு வரேன். அக்கா அந்த ஆம்லெட்டை நான் சாப்பிடுறேன்க்கா, அதையே சொல்லிட்டு இருக்கிய. அத்தாச்சி ஆம்லெட்டே சாப்பிடாது, அத்தாச்சிக்கு முட்டையே பிடிக்காது. அடிப்பாவி, அப்படி அடி. ஆமா அத்தாச்சி, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? போங்க. இந்தாங்க பர்ஸ், மறந்துட்டு திரும்ப வந்துட போறியே. ஆமா, நான் இப்ப போயிட்டாலும் சொல்லாம இருந்துட போறேன் பாரு. நீ நினைச்சுக்கிட்டே இரு தானா. நான் வர்றேன் தானா. மீனா நான் வர்றேன். ஏன் முல்லை துரத்துற? பாவம் அவங்க. யாருக்கா பாவம்? இவங்களா? உள்ள என்னமோ நடந்திருக்கு இல்லங்க? ஏங்க ஒன்னும் நடக்கலங்க, நீங்க வேற ஏங்க. அவங்க குழந்தைய பத்தி கேட்டாங்க, நீங்க ஏதோ சொல்லிருக்கீங்க. அதான் அவங்க இங்க சொல்லிட கூடாதுன்னு தானே துரத்துனீங்க. ஏங்க அதெல்லாம் இல்லங்க. அவங்க கிட்ட என்ன சொன்னீங்க? நாங்க 2 பேரும் இப்ப கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம், ஜாலியா இருக்க போறோம், அதானே சொன்னீங்க. ஐயோ நீ வேற ஏண்டி உயிரை வாங்குற? ஐயோ போங்க, நீங்க வேற எதையாவது சொல்லிக்கிட்டு. என் கதைய நான் என்னன்னு சொல்ல முடியலடா சாமி. அதான் அவங்க சொல்லிருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா?